ஹலோ கைஸ், வெல்கம் டு மைக்கேல் கேமிங். இன்றைக்கி ஒரு புது கேமோட வந்திருக்கேன். இந்த கேம் பேர் என்ன? அரேனா பிளாஸ்ட். இது ஒரு மல்டி பிளேயர் ஷூட்டிங் கேம். அனிமேஷன் எப்படி இருக்கும்னா கார்ட்டூனிஸ்டிக்காக அனிமேஷன்லாம் இருக்குது. இதில் எனக்கு பிடிச்சது அந்த கேரக்டர்ஸ் தான். ஒவ்வொரு கேரக்டர்கிட்டையும் ஒவ்வொரு வெப்பன் இருக்குது. அந்த வெப்பன் வச்சு எனிமீஸ் ஃபைட் பண்ணுற மாதிரி. இது வந்து 2vs2 அப்புறம் 4vs4 இந்த மாதிரிலாம் நிறைய மேட்சஸ் இருக்குது. இந்த மேட்சஸ் உங்களால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து மல்டி பிளேயராகவும் ப்ளே பண்ணிக்க முடியும். இது மாதிரி ப்ளஸ்ஸை கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்கள் ஃப்ரெண்டை நேம் போட்டு ரெக்வஸ்ட் கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ வேணால் உங்கள் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணி ஃபன் பண்ணி ப்ளே பண்ணலாம். எது எப்படி ப்ளே பண்ணோன்னே நான் இப்போ சொல்கிறேன். ஸ்டார்ட் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளேன்னு காமிக்கும். அவங்களே 1-2 வாட்டி சொல்லி தருவாங்க. நான் 2வது வாட்டி உள்ளே வரேன். இந்த மாதிரி நம்ம டீம் அவங்க டீம் இருக்குது. அந்த மாதிரி மொத்தம் 3 டீம். ஒவ்வொரு டீமில் 2 பேர் இந்த மாதிரி ஃபைட் பண்ணலாம். எப்படி நான் சொல்கிறேன் பார்த்துங்களா. அந்த கிரெனேடுன்றது பாம்பு தூக்கி போடுவோம். எனிமி மேலே இந்த ஏம் பட்டாலே ஷூட் பண்ண ஆரம்பிச்சோம். சைடில் ஏறுறது ஒரு பவர் ஏன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இந்த மாதிரி கிரெனேடை போட்டு ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்பவே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டைம் போகிறதே தெரியாமல் ப்ளே பண்ணலாம். பாருங்க, உள்ளேருந்தே நடிக்கிறான். டாய் வெளியே வாடா வச்சிடலாம். ஓரடே தம்பி, எங்கே ஓடுற நெல்லுடா டேய். இல்லை எங்கே ஓடுறீங்க? என்ன அடிச்சிட்டான். ஃபஸ்ட்னா திரும்பி நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே போயிடுவோம். திருப்பி வந்து இப்போ அடிக்க வேண்டியதான். இந்த மாதிரி எந்த டீம் அதிக கீழே அடிக்குதோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. நீங்கள் டீமாக சேர்ந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ப்ளே பண்ணும்போது ரொம்பவே ஃபன்னியாக அண்டு சூப்பராக இருக்கும். ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கேம் எப்படி இருக்குன்னு. செத்துப்படா. ஐயோ, எங்கள் டீம் தான் இருக்கிறதுல ரொம்ப கம்மி பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். டஃப்பாகவும் தான் இருக்கு. 3rd இருக்கிறோம் பாருங்க. அதுதான் நாங்கள் அடிக்கணுமே. ஏன்னா தனியாக மாட்டினான்னு வச்சுக்கோங்க. இதை ஜம்ப் பண்ணுற பட்டன் மேலேருந்து அடிக்கலாம் எல்லாரையும். எங்கடா இருக்கீங்க? எவனையுமே காணும். எங்கே இருக்கா? பாருங்க, டக்குன்னு செத்து போயிடறேன். அடிக்கிறடா ஈராடே, வாங்கிக்கடா. புறப்பங்காளி பர்பிள் டீம் தான். நாங்கள் மொத்தம் 8 கில்ல இருக்கோம். எங்களோட கீழே ஒரு டீம் இருக்காங்க. நாங்கள் தானே ஃபஸ்ட்டில் இருக்கோம். நாங்கள் தான் வின் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் தான் அங்கே யாருக்கு அதிக கில்லில் இருந்தோம். 9ல் இருந்தோம். மீதி பேர்லாம் கம்மியாக இருந்தாங்க. நானே 5 கில் வச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி தான் இந்த கேம் ப்ளே பண்ணோம். திரும்பி மெனு தொட்டிங்கன்னா திரும்பி ஸ்டார்டிங்கே வந்துடுவீங்க. நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ப்ளே கொடுத்துனீங்க ப்ளே பண்ணிடுவோம். இந்த கேமு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அனிமேஷன் படி பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ப்ளே பண்ணும்போது ஃபன்னாக இருக்கும். என்கிட்ட இப்போ இந்த ஒரு கேரக்டர் தான் இருக்குது. நான் இந்த கேமை தொடர்ந்து போடலான்னு இருக்கேன். இந்த கேம் ரொம்பவே நல்லாயிருக்கு. ரிவார்ட்ஸ் கிளைம் பண்ணி கிளைம். இது என்னது? என்ன எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு கேரக்டர்ஸ்லாம் எப்படி வாங்குறதுன்னு கூட தெரியவே இல்லை. ஓ, இந்த டோக்கன்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா? இந்த கேரக்டராக நம்ம எடுக்கணும், ஃபைட் பண்ணோம். இருங்க, இன்னொரு மேட்ச் போடலாம். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ப்ளே பண்ணிங்கன்னா செம்ம ஃபன்னாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கேமுக்கு 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு. பாருங்க, இவன் இன்னொரு காஸ்ட்யூம் வாங்கிட்டான்.
நான் மட்டும் தான் இங்கே பாட்டாக இருக்கு. மேலே ஏறி லாங்லேருந்து அடிக்கிறேன்டா ஒன்று. ஓசிக்கு கிடைக்கும் பார்த்தா எங்கடா பின்னாடி இந்த அடிக்கிறீங்க தம்பியா? எங்கடா இருக்கா? ஈஸியாக அடிச்சிட்டாங்க நம்மள. நாங்கள் தான் ரெட் டீம் 0 கில்ல இருக்கோம். நான் இப்போ எவ்வளோ சீரியஸாக ப்ளே பண்ணுறது மட்டும் பாருங்கள். என் டீமெண்ட் என்னால் அடிக்க முடியாது. ட்ரிபிள் கில் வச்சுக்க வந்து யாருக்கிட்ட வந்து முதல்ல தெரியாம முதல்ல செக் 4 கிலோ அடிச்சேன்னு நினைக்கிறேன். ஆமாம் 4 கிலோ அடித்தேன். என்னங்க கடுப்பாகுது. சொல்றாடி சாப்பிட நம்ம கிளம்பல. நீ என்ன பிள்ளை நீ ஒரு மாதிரி சைடாக ஓடுற டொங்கு வாங்கிக்கிறேன். சாப்பிட நம்ம டீம்மேட் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கவலையே இல்லை. பக்கத்தில் போட்டிங்கன்னா கட்டையை தடிப்பான் ஆகிட்டோம். இந்த கேரக்டர் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏதோ அணுகுண்டு மாதிரி விடுறாங்க பாருங்க. பெருசாக கேனன் மாதிரி வச்சுக்கேன். அது ஒரு அடியிலே செம்ம டேமேஜ் குறையுது. நாங்கள் வின் பண்ணிட்டோம். பார்க்க ஈஸியாக தான் இருக்கும். உள்ளே வந்து ப்ளே பண்ணி பார்த்தா தான் தெரியும். பாருங்க நான் 7 கிலோ அடிச்சிடுறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. வேணும் புது கேரக்டர் கிடச்சிருக்கு. இந்த கேரக்டரை வச்சு அடுத்த பார்ட்டில் ப்ளே பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.